துணிச்சலான குட்டிக் குஞ்சு பிப் ஒரு சிறிய பண்ணையில் வைக்கோல் நிறைந்த ஒரு வசதியான கூட்டில் பிப் என்ற ஒரு சிறிய குஞ்சு பிறந்தது. பிப் அதன் சகோதர சகோதரிகளில் மிகச் சிறியது. அதன் இறக்கைகள் குறுகியவை. அதன் எட்டிப் பார்த்தல் மிகவும் மென்மையானது. எல்லோரும் பிப் பெரிய எதையும் செய்ய மிகவும் சிறியது என்று சொன்னார்கள். ஆனால் பிப் அதை நம்பவில்லை. ஒரு நாள் காலை விவசாயி கோழிக்கூடு கதவைத் திறந்து வைத்திருந்தார். அனைத்து குஞ்சுகளும் வெளியே ஓடி ஆராய்ந்தன. அவை பட்டாம்பூச்சிகளைத் துரத்தின. புல்லில் உருண்டு சிறந்த நேரத்தை அனுபவித்தன. ஒரு பெரிய காற்று வீசி கூண்டு கதவு மூடப்படும் வரை குஞ்சுகள் வெளியே பூட்டப்பட்டன. அவை எட்டிப் பார்த்தன, படபடவென்று தட்டின, தள்ளப்பட்டன. ஆனால் கதவு அசையவில்லை. நாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்று ஒரு குஞ்சு அழுதது. நாங்கள் ஒருபோதும் உள்ளே திரும்ப மாட்டோம் என்று மற்றொரு குஞ்சு கூறியது. ஆனால் சிறிய பிப்பிற்கு ஒரு யோசனை இருந்தது. வேலியிலிருந்த ஒரு விரிசலை கடந்து முற்றத்தின் குறுக்கே ஓடி விவசாயியின் காலணியைத் தட்டினான். விவசாயி கீழே பார்த்தான். சரி, வணக்கம், குட்டி. பிப் எட்டிப் பார்த்து தன் கொக்கை கூண்டில் நீட்டினான். விவசாயி அவனைப் பின்தொடர்ந்து கதவைத் திறந்தான். அனைத்து குஞ்சுகளும் ஏய் பிப், நீ எங்களைக் காப்பாற்றினாய் என்று ஆரவாரம் செய்தன. அன்று முதல் பிப் பண்ணையில் மிகவும் துணிச்சலான குஞ்சு என்று அறியப்பட்டது.